என்னையே கைது பண்ணிட்டு போங்க, இல்லாட்டி நான் தான் கிழிக்க சொன்னேன். என்னது நான் தான் கிழிக்க சொன்னேங்க? அதை நான் சொல்லிதான் தம்பி வந்து கிழிச்சாரு. ஒரு 35 லட்சம் பேரோட வாக்கு வாங்கி மக்களுக்காக நேர்மையா எதுக்கும் பயப்படாம நிக்கிற ஒரு தலைவரை என்ன ஒரு மரியாதை இருக்கு உங்களுக்கு? என்ன மரியாதை இருக்கு? கூட இருக்கு அவங்களுக்கு, அவரை நம்பி ஓட்டு போட்டவங்களை நீங்க என்ன மரியாதை கொடுக்குறீங்க? யாரை நீங்க முடக்க நினைக்கிறீங்க? அந்த மாதிரி எத்தனை நாளா பேசிட்டு இருக்கு. இத்தனை வழக்கு இருக்கும் போது பாலியல் குற்றம் பாலியல் குற்றம் பாலியல் குற்றம்னா அவரை போட்டு நீங்க அசிங்கப்படுத்தணும் தான் நீங்க முயற்சி பண்றீங்க. வேற என்ன இருக்கு? இன்டென்ஷன் என்ன இருக்கு? ஓடியா போறாரு. எங்க எவ்வளவு வழக்கு இருக்கு, எவ்வளவு எதிர்கொள்றாரு அவரு. ஓடியா போயிடுறாரு. எனக்கு நான் இதை எதிர்பார்க்கவே இல்லைங்க. அதுவும் வீட்டுல வந்து இதை பண்ணுவாங்க, ஒரு தலைவர் வீட்டுல ஒரு இப்படி பண்ணுவாங்கன்றது நான் துளியா எதிர்பார்க்கல. அவங்க நம்மளுக்கு ஒன்றும் அடிப்பணிஞ்சு போவேன்னா நேர்மையா நடந்துட்டா போதும். மென்டலி டிஸ்டர்ப் பண்ணோட பிரவீன் வந்து அதை பண்ணிட்டாரு. டிஸ்டர்ப் பண்ணாரு. என்ன பண்ணாரு? அவரை பண்ண முடியல. என்ன பண்ணாரு? எவ்வளவு வலிக்குது எங்களுக்கு. ஏன் நீங்க இதை பண்றீங்க? 2 கோடியா யார்கிட்ட? அப்படி அவங்களுக்கு கொடுக்கணும்னு அவசியமும் இல்லையே.